இன்றைக்கி கமல்ஸ் கிச்சனில் பச்சை தேங்குழல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்குழல் மாவு 2 அலக்கு. தேங்குழல் மாவு எப்படி செய்கிறதுன்னு நம்ம முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 2 அலக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பச்சை தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்க போகிறோம். 4 அலக்குக்கு ஒரு பிடிச்சபடி உப்பு. இப்போ நம்ம 2 அலக்கு எடுத்துக்கிறதுனால அரை பிடிச்சபடி உப்பு போட்டு பச்சை தண்ணியில் ஒரு டம்ளரில் கரைச்சி அதை பச்சை தண்ணியை ஊற்றி பிணைய போகிறோம். ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடக்கூடாது. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இருப்புச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய விட்டி அதுக்கப்புறம்தான் நம்ம சிம்மில் வச்சு இந்த தேங்குழத்தை புளிய போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, தேங்குழத்தை புளிஞ்சிரும். இதை ரொம்ப வேக விடக்கூடாது. உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அதை எடுத்து எண்ணெய் வடிகட்டி அதை சர்வ் பண்ண வேண்டியதான். பொடியை தூவி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கோம். இப்போ எண்ணெய் வடிஞ்சிருச்சு, பொடியை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான சுவையான பச்சை தேங்குழல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.